வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ். நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பெருந்தரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. நம்ம பேசிக்காக இந்த சன் வாட்டர் ஹீட்டர் வந்து மேனுஃபேக்சரர் பண்ணுறோம். ஸோ சன் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே இல்லை. ஒரு 4.5 லட்சம் கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமையோடு நம்ம வந்து சொல்லலாம். 19 வருஷமாக இந்த மேனுஃபேக்சர் செக்டாரில் இருக்கிறோம் நம்ம வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட யூனிக் யூஎஸ்பி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்டில் உங்களுக்கு சுடு தண்ணி வர ஆரம்பிக்கும். உங்கள் டேங்க் தண்ணி தீர்ற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் வேணாலும் குளிக்கலாம், 500 பேர் வேணாலும் குளிச்சுக்கலாம். நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கையில் இதை எடுத்துகிட்டே போய்க்கலாம். மழை காலத்தில் தேவைன்னா யூஸ் பண்ணலாம், தேவையில்லைன்னா நீங்கள் கழட்டி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் 2 மாடல் இருக்குங்க. 2 மாடலையும் காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த மாதிரி 2 மாடல் வாட்டர் ஹீட்டர் இருக்குது. இந்த நார்மல் வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2380 ரூபா. இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2680 ரூபா. வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கையில் இருக்கிற சைடில் ஒரு சுவிட்ச் இருக்கிறது, இதில் சுவிட்ச் இல்லை. ஸோ அதனால் இதுக்கு ஒரு 300 ரூபா சேர்த்து வருது. ஸோ இந்த 2380 இருக்கட்டும் இல்லை 2680 இருக்கட்டும், இதில் எது வாங்கினாலும் நாங்கள் 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். யோசிச்சுப்பா, 2000 ரூபாய்க்கு 7 வருஷங்கிறது கண்டிப்பாக அந்த பொருளோடைய தரத்தினால தான் நம்மளால் கொடுக்க முடியறது உங்களுக்கு வந்து. ஸோ இந்த 7 வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் கேரண்டியாகவும் 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸாகவும் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 200 கிராம் தான். எங்களுடைய செலவுலேயே நாங்கள் வந்து கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸ்வாட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, எல்லாத்துக்கும் கொரியர் செலவு நம்ம பேர் பண்ண மாட்டோம். இந்த சன் வாட்டர் ஹீட்டருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நாங்கள் வந்து டெலிவரி வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம். இதில் யாருக்காவது தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பர் கூப்பிடுங்க. ஏன்னா இப்போ ரெய்னிங் சீசன் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றின விளக்கம் சொல்லி உங்களுக்கு எந்த ஊர் ஆல் ஓவர் சவுத் இந்தியா எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே வியூவர்ஸ், நாம் இப்போ சன் வாட்டர் ஹீட்டர் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தனித்தனியாக சொன்னால் ரொம்ப டைமிங் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒரே வீடியோவில் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்க்குற இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் டூல்ஸ் தான். பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 700 வெரைட்டி இருக்குங்க. பவர் டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸு, இது இல்லாமல் கம்ப்ரஸரு, வேக்கம் கிளீனரு, உங்களுக்கு வெல்டிங் மிஷினு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமாக நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஏரில் போடுறதுங்க, ஏர் இன்ஃபேக்ட் ரிஞ்ச். ஏர் இன்ஃபேக்ட் ரிஞ்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து 2 வீலர்லாம் இருக்கு இல்லைங்களா, 2 வீலர் ஒரு கார் வரைக்கும் கூட உங்களுடைய அந்த போல்ட்டு நட்டெல்லாம் என்ன டார்க்கில் நம்ம கலட்டணுமோ அதுக்காக யூஸ் பண்ணுறதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான மேக்ஸிமம் சாக்கெட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் போட்டிருக்கும். 27 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். சாக்கெட்லாம் சின்னதுலேருந்து இல்லாமல் சில இதுக்கு தனியாகவும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி செட்டோட வர்றதுனால உங்களுக்கு இன்ஃபேக்ட் ரிஞ்ச் வந்து கிடைக்கும். இன்ஃபேக்ட் ரிஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏரில் போடுற மாதிரி இருக்கும், எலக்ட்ரிக்கலில் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதே மாதிரி கார்ட்லெஸில் போடுற மாதிரி ஒரு கார்ட்லெஸில் போடுறது சின்னது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சில் போடக்கூடிய ரொம்ப சின்னதுங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சில் ரொட்டவேட்டர் கட்டுறதுக்குன்னு தனியாக வர்றதும் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சுங்க. 3/4 இன்ச்சு ஏரில் போடுறது, ஏர் இன்ஃபேக்ட் ரிஞ்சிலையும் 3/4 இன்ச்சில் போடுறது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த டைல் ஒர்க் பண்ணுறவங்க, மார்பிள் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டைல் கட்ரு. பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வெரைட்டியாக பிரிக்கலாங்க. கார்பெண்டருக்கு தேவையான கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்மகிட்ட இருக்குது, எலக்ட்ரிஷியன் தேவையானது இருக்குது, ப்ளம்பருக்கு தேவையானது இருக்குது, வெல்டருக்கு தேவையானது இருக்குது, பெயிண்டருக்கு தேவையானது. இந்த 5 கேட்டகரியை விட்டால் வேறு எங்கேயுமே ஒன்றுமே கிடையாது. இந்த 5 பேருக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக 3 ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மேபி நீங்கள் வந்து பவர் டூல்ஸில் நிறைய பேர் ரெண்டடுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்து கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து. இல்லை நீங்கள் பவர் டூல்ஸ் ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறதுனாலும் நம்ம வந்து சப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாலிஷிங் மிஷின். ஸோ இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்களா, கார் அந்த மாதிரி கார் பாலிஷ் போடுறவங்க, கார் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் பாடி ஷாப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. பாடி ஷாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து இருக்கும். இதில் நிறைய சைஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து பாலிஷிங் மிஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துருங்க. ஓகேங்களா, ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து செயின்ஸா அட்டாச்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஆங்கிள் கிரைண்டர், உங்கள் பாஷையில் சொன்னால் கை கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க. அந்த கை கட்டிங் மிஷின்லேயே போட்டு கூட நீங்கள் வந்து உட்டெல்லாம் கட் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி செயின்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் மிஷின். ஏன் இந்த வெல்டிங் மிஷின் காட்டுறேன்னா, இதிலேருந்து உங்களுக்கு வந்து வெல்டிங்கில் வந்து 3 டைப் வரும். ஒன்று ஆர்க் இருக்குது, மிக் இருக்குது, டிக் இருக்குது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கு, இது வந்து இன்றைக்கி நம்ம வெல்டிங் மிஷின் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃபே ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் ஆட்களை போய் வெளியில் தேடணுன்ற அவசியம் கிடையாது. இந்த வெல்டிங் மிஷின் இதுனா ஆர்க்கு போட்டு நீங்கள் வந்து 10 kg 12 kg ஏதாவது அடிக்கிறது, சின்ன சின்ன இடத்துல வெல்டிங் பண்ணுறதுனா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வெல்டிங் மிஷின் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ப்ளம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வீட்டுக்கு வந்து ப்ரெஷர் கேஜ் போட்டிருப்பாங்க, தண்ணி வந்து ஃபோர்ஸாக வரணுங்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு மோட்டர் இருக்குது. பட் அது எவ்வளோ ஃபோர்ஸில் வருதுன்றதை மேனுவலாக செக் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் கேஜ் மிஷினோட கொடுப்பாங்க. பைப்பில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, மோட்டர் ஆன் பண்ணோன்னே எவ்வளோ ஃபோர்ஸுன்னு பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த தண்ணியோட ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இது வந்து எலக்ட்ரிக்கல் பெயிண்ட் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ரெண்டட் ஹவுஸ் கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஒரு தடவை அவங்க மாறி போகிறப்போ ஒவ்வொரு தடவையும் பெயிண்டிங் ஆள் வச்சு அடிக்கணுன்றல இது ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு நாள் லேபரில் நீங்கள் மிஷினே வாங்கிடலாம். ஸோ இதில் ஆயில் பெயிண்ட்டு, எனாமல் பெயிண்ட்டு, அந்த மாதிரி என்னென்ன வாட்டர் பேஸ் பெயிண்ட் என்னென்ன இருக்கோ நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்குது, இதோட கம்மி விலையில் உள்ளதும் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்க பவர் டூல்ஸ் எல்லாமே லோ ப்ரைஸ், எக்கனாமின்னு சொல்லுவோம். லோ, மீடியம், ப்ரீமியம் 3 விலையிலையும் இருக்குது. நீங்கள் சொந்த யூஸ் பண்ணுறவா இருந்தால் லோ ப்ரைஸ்லேயே கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவால் சாண்டர்னு சொல்லுவோம். இந்த ட்ரைவால் சாண்டர் வந்து பெயிண்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஒரு வாலில் வந்து சுண்ணாம்போ இல்லை பெயிண்ட்டோ அடிக்கிறதுக்கு முன்னாடி பட்டி பார்த்து அதை தேய்ப்போம். ஒரு தடவை நம்ம அந்த என்ன பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டு, உப்பு காகிதம் வச்சு பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டுருப்போம்ல. ஸோ இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. இதில் ஃபுல்லாக சைடில் LED லைட் வந்துடும். லைட் எரியிறப்போ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து சௌரியமாக இருக்கும். இப்போ பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் தான். அப்படியே கடையை ஃபுல் வியூவில் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுவோம் நம்ம, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கூட ஸ்க்ரோலிங்கில் நம்பர் கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அங்கே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு இங்கே காட்டினது வந்து ஒரு சின்ன வெல்டிங் மிஷின் வீட்டு யூஸ்க்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ARC 200 வந்து IGBT போர்டு, எப்போவுமே மோஸ்ஃபெட் IGBT இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா IGBT அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து 200 ஆம்ஸில் இருக்கக்கூடிய வெல்டிங் மிஷின் தாங்க உங்களுக்கு. இதிலேருந்து பெருசு வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வுட்டெல்லாம் கட் பண்ணுறீங்களா, செயின்ஸான்னு சொல்லுவாங்க. செயின்ஸா வந்து பேட்டரியில் இருக்குது, இது வந்து கார்ட்லெஸில் இருக்கிறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் போடுறதுனா லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அமுத்தணும் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆன் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அமுத்தணும் அப்படின்னம்னா ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்ட்லெஸில் யூஸ் பண்ணுறது பேட்ரி. ஏன்னா எல்லா இடத்துக்கும் வந்து வெயிட் தூக்கிட்டு போக முடியாதவங்களுக்கு பண்ணிக்கலாம். இது வந்து ஃபியால் கேஸோலைனில் வர்றது தாங்க. இது வந்து இதில் வந்து 18 இன்ச்சு 22 இன்ச்சு 2 பிளேடு வரும். ஓகேங்களா. இது வந்து 18 இன்ச்சஸில் இருக்கக்கூடிய பிளேடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இதே கரண்ட்டில் வேணாலும் செயின்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கர். ஸோ பிரேக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமாலிஷன் ஹேமர்லேயே வந்து ரோட்டரி ஹேமர் பிரேக்கர் மாதிரி இருக்குது, தனியாக பிரேக் பண்ணுறது இருக்குது. இது வந்து 5 kg வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடியது தான் இருக்கிறது உங்களுக்கு வந்து. இங்கே பார்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பவர் டூல்ஸ் பார்த்தோமோ அதுக்குண்டான ஹேண்ட் டூல்ஸ். அதாவது நீங்கள் கட்டிங் வீலாக இருக்கட்டும், மார்பிள் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வுட்டு கட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டீல் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரிஞ்சஸ் ஆக்ஸா பிளேடில் இருந்து ஸோ எல்லாமே உங்களுக்கு இதை பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல்ஸு. இந்த மாதிரி ஹேண்ட் டூல்ஸில் எது இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து நம்மளை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனர், மெஷர்மெண்ட் டேப்லேருந்து அதே மாதிரி WD-40ன்னு சொல்லுவோம், அந்த ரஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறது, மெஷரிங் டேப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர்லேயும் இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஐட்டம் இருக்குதுங்க. ஸோ இது எதுக்குன்னா கடைக்காரங்களுக்காக 4-5 ஐட்டம் இருந்துச்சுன்னா அவங்க வாங்குவாங்க. அதே மாதிரி கட்டிங் பிளேயரு, அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரு, மட்டம் பார்க்குறது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாமே பெஞ்ச் வைஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஸ்ப்ரேயர் கன்று. இதெல்லாம் பெயிண்ட் ஸ்ப்ரேயர் கன்னுலேயே ஒரு 4-5 வெரைட்டி வந்து இருக்கிறது. நீங்கள் எதாவது பெயிண்ட் ஸ்ப்ரேயர் அப்படின்னா மேலே அப்படியே பாருங்கள். நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பவர் டூல்ஸ் தான். இந்த ரேக்கில் இருக்கிற எல்லா பவர் டூல்ஸுமே பாருங்கள் மல்டி பிராண்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பிராண்டு வேணுனாலும் வந்து நம்மளால் வந்து பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கம் கிளீனருங்க. வேக்கம் கிளீனரை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட ஒரு 9 மாடல் இருக்குது. ட்ரை தனியாக இருக்குது, வெட் அண்ட் ட்ரை தனியாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 2 மோட்ரு இருக்குங்க. ஒரு சிங்கிள் மோட்ரு வேணாலும் யூஸ் பண்ணலாம், 2 மோட்ரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் இதுலேயே 3 மோட்ரு உள்ளதும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல பண்ணால் டைமிங் ரொம்ப ஆகுங்கிறதுனால தான் நம்ம இது எல்லாமே காட்ட முடியல. முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கற்பனையில் என்ன நினச்சிங்கன்னா கூட
அதை நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஏதாவது கூகுளில் தேடி அந்த மாதிரி இமேஜஸ் அனுப்புனீங்கன்னா அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். டூல்ஸில் அந்தளவுக்கு நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதாக இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வெட் அண்ட் ட்ரைலையும் தனியாக இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரஷ் கட்டர்லேயே 3 டைப் இருக்குங்க. ஷோல்டரில் போடுற மாதிரி இருக்குது, பேக்கில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ட்ராலி டைப். இந்த ட்ராலி டைப்பை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தள்ளிட்டு போகிற மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து புல் வெட்டுறது, அந்த புல்லெல்லாம் கிளறி விடுறது, மண் கிளறி விடுறது, அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர் ட்ரில்லிங் மிஷின் சொல்லுவோம். இந்த கோர் ட்ரில்லிங் மிஷின் இண்டஸ்ட்ரியல் யூஸு. அதாவது ஒரு காங்கிரீட்டுக்குள்ளே நம்ம ஒரு ஹோல் போடணும் அப்படின்னா கம்பியோடு சேர்த்து குடஞ்சிக்கிட்டு போயிடும். அந்த கம்பி அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு இருக்கும். இதுலேயே சின்னது வேணாலும் இருக்கும். ஸோ இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா 30 லிட்டர்லேருந்து 250 லிட்டர் வரைக்கும் இருக்குதுங்க உங்களுக்கு. இது எல்லாமே கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேக்கில் வர்றதில்லை. நம்ம இந்தியன் மேக் என்னன்றது நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் பாருங்கள். இப்படி வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கம்ப்ரஸர் எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 220 லிட்டர் கம்ப்ரஸர். இது வந்து பார்த்திங்கன்னா 170 லிட்டரு, இது வந்து 50 லிட்டர்லேருந்து 70 லிட்டரு, அந்த மாதிரி நிறைய வேரியேஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் நம்முடைய ஓனாக சொந்தமாக நம்ம வந்து தயாரிக்கிறது தான் உங்களுக்கு. இதோட டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 3mm 3.5 mm ஷீட் வரைக்குமே வந்து போட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் ஹெட்டு வரும். டபுள் ஹெட்டு வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஹை ப்ரெஷரில் வருதுன்னு அர்த்தம். இதில் வந்து ஒரு ஹெட்டு பெருசாக ஒரு ஹெட்டு சின்னதாக வந்து ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏர் பிடிக்கிறதுக்குலாம் நீங்கள் லாரி வரைக்கும் ஏர் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து தீவனம் கட் பண்ணுறது. எந்த அளவுக்கு பொடியாக நீங்கள் கட் பண்ணி 3 HP மோட்டரோட வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீவனத்தை என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணுற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ வந்து எவ்வளோ வேணாலும் கட் பண்ணலாம். இந்த பக்கம் விட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வரும். ஸோ இது வந்து ஃபோம் டேங்க், சர்வீஸ் சென்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஃபோம் டேங்க். இந்த ஃபோம் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 லிட்டர் வரைக்கும் இருக்கிறது. ஒரு 65 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு 1/2 லிட்டர் லிக்விட் ஊற்றினா போதும். நல்லா பாருங்கள், 65 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர் லிக்விட் ஊற்றினீங்கன்னா நல்ல கெட்டியாக டென்சிட்டி அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் கன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் கன் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து கிலோ கணக்கில் சொல்லுவாங்க. இது வந்து 50 கிலோவில் இருக்கிறது, 25 கிலோவில் இருக்கிறது உங்களுக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கிறதுல சின்னதும் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து இது வந்து நியூமேட்டிக், ஏரில் போடுற மாதிரி இருக்குது, கையில் போடுற மாதிரியும் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம்னு நினச்சிருக்கேன் நான். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இதில் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்முடைய ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கலாம், எண்ட் ஆஃப் யூஸராக இருக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி தேவைனாலும் நம்மளால் வந்து பண்ணி கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.